வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெலிகிராம் போட்டுகளில் சில அப்டேட்டுகள் பார்க்க போகிறோம். பிக்சல் வேர்ல்ட், பிக்சல் அதாவது பிக்சல், மற்றது கம்போ கம்ஸ்டார், மற்றது வந்து சிஇஎக்ஸ் அதோட அப்டேட் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிஇஎக்ஸ் வந்து ஜூலை 14ஆம் தேதி ஒரு 5 எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. CX.io வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே ஒரு எக்ஸ்சேஞ்ச் வரும். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சை வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, இதில் கொடுக்குற இமெயில் அட்ரஸை வச்சு. ஸோ விரைவில் வந்து இது வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. எவ்ரிடே இதை டச் பண்ணி டேப் பண்ணி நீங்கள் இதுலேயும் கோயின்களை ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது வந்து பார்த்திங்கன்னா, ஹம்ஸ்டார் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த மாதம் வந்து லிஸ்ட் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதையும் டெய்லி வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து ப்ராஃபிட் பர் ஹவர் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எல்லா இதையும் டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. லெவலுக்கு ஏற்ற மாதிரி இதில் காயின் வச்சுக்கொள்ளுங்க. டெய்லி டாஸ்க் இதில் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் பர் ஹவரை கூட்டிக்கொள்ளுங்க. அடுத்து நீங்கள் டேப் பண்ணுற லெவல் இந்த பூஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இதில் கூட்டிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து இந்த மைனன்ட்ருக்குள்ளே போனீங்கன்னா எவ்ரிடே வந்து புது புது கார்டுகள் வரும். ஸோ அந்த கார்டுகளை கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கு அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இது 45 ஹவர்ஸுக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த கார்டுகளை கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அதோட இந்த கார்டில் வந்து நியூ கார்டுகள் வர்ற கார்டுகளை மிஸ் பண்ணாதீங்க. ஏனென்றால் இந்த நியூ கார்டு தான் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் தரும். அதோட இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் கலெக்ட் பண்ண இந்த கார்டு ஸோ 60,000 காயின் கொடுத்தா அடுத்தது ஒரு 3000 இது ப்ராஃபிட் பர் ஹவர் கிடைக்கும். பாருங்கள், 60,000க்கு 3200. ஸோ இப்படியான புது கார்டுகளை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட் பர் ஹவரை கூட்டி தரும். ஒரு 10-12 லெவல் சரி இதில் வரைக்கும் கூட்ட பாருங்கள். ஸோ அப்போ இந்த கார்டுகள் எல்லாத்துல லெவல்கள் இது மட்டும் இல்லாமல் எல்லா கார்டுக்கும் ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 லெவலுக்காவது கொண்டு போக பாருங்கள். ஓகே, அடுத்தது இது மட்டும் இல்லாமல் இந்த நியூ கார்டுன்று இல்லாமல் இதில் இருக்க மற்ற கார்டுகளையும் கலெக்ட் பண்ண பாருங்கள். அந்த ஸ்பெஷலுக்குள்ளே போயிட்டு நாங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும். இந்த இதுக்குள்ளே பாருங்கள், மிஸ் இருக்கும், ஒன்றும் செய்யலாது மிஸ் பண்ணது. ஸோ அதனால எங்களுக்கு எதுவும் சிக்கல் வரதோ தெரியலை. பட் நானும் கொஞ்சம் கார்டு மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா கார்டையும் கலெக்ட் பண்ண பாருங்கள். அதுவும் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்க மற்ற டாஸ்க்குகளையும் இந்த கம்ஸ்டாரில் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதாவது அவங்களோட யூடியூப் டெய்லி டாஸ்க் இதுகளெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும் பாருங்கள். அடுத்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்குள்ளே போயிட்டு உங்களோட லிங்க் இருக்கும், அதை எடுத்து ஷேர் பண்ணி மேக்ஸிமம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 பேரை ரெஃபர் பண்ணிடலாம்னா ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றும் செய்யலாது, ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதுக்குள்ளே இருக்க எல்லாமே செய்யுங்க. முக்கியமாக இந்த காயின் வந்து நீங்கள் இருக்கிற லெவலுக்கு ஏற்ற மாதிரி காயினை வச்சுக்கொள்ளுங்க. மிச்ச காயினை வச்சு ப்ராஃபிட் பர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபிள்யூ காயின் என்றது. இந்த டபிள்யூ காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டாஸ்க்குகள் இருக்கும், அதில் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. இவங்க வந்து ட்ரஸ்ட் வாலெட்டோட கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறாங்க கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் போய்ட்டு டோன் நெட்வொர்க் எடுத்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணலாம். அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போய் நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கொள்ளுங்க. இவங்களோட பூஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பூஸ்ட் ஆப்ஷனும் இருக்கும். இதுக்குள்ளே வந்து உங்களோட காயின்களை இன்க்ரீஸ் பண்ணுற இதுகளெல்லாம் கட்டாயம் எவ்ரிடே செய்யுங்க. ஓகே, வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே வாலெட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ரைட். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுடைய இதில் சொல்லியிருக்காங்க ட்ரஸ்ட் வாலெட் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரஸ்ட் வாலெட் அட்ரஸை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓப்பன் வாலெட் அண்ட் காப்பி யுவர் டோன் அட்ரஸ். ஸோ ட்ரோன் அட்ரஸ் தான் இதில் கொடுக்கணும். ட்ரஸ்ட் வாலெட்டில் போய் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஹவு டு கனெக்ட் வாலெட்ன்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஆல்ரெடி இருக்கிறார்கள் இருந்தால் அதுக்குள்ளே வச்சு கொடுக்குறனாலும் கொடுங்க, இல்லைன்னா புதுசாக க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சர்ச்சில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அவங்க சொன்ன மாதிரி இந்த பாருங்கள் டோன் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இப்படி டோன் வரும், TON என்று சர்ச் பண்ணோன்னே வரும். இதில் போயிட்டு ரிசீவ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிசீவ் அட்ரஸ் வரும். ஸோ அதை காப்பி பண்ணி கொண்டு ஸோ இதில் பேஸ்ட் பண்ணி கனெக்ட் வாலெட்ன்றதை கொடுத்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகும். ஸோ இதை தான் அவங்க இதில் இந்த டபிள்யூ காயினை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் உங்களுக்கு இருக்கிற டாஸ்க்குகள்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்றாலும்
உங்களுக்கு இதில் கிளைம் அதில் கொடுத்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே கீழே பார்த்தீங்கன்னா மற்ற டாஸ்க்குகள் தந்திருப்பாங்க. ஸோ இந்த டாஸ்க் இருக்குது பாருங்கள், இதில் வந்து உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணுறது, அடுத்த ட்விட்டர் ஃபாலோ பண்ணுறது, இதுகளெல்லாம் தந்திருக்காங்க. ஸோ ரீட்வீட் பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு காயின்ஸ் வரும். இந்த டாஸ்க் பேஜை கட்டாயம் செய்யுங்க. மற்றது எவ்ரிடே டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதை டப் பண்ணுங்கள். டப் பண்ண உங்களுக்கு இன்கம் கூடிக்கொண்டு போகும். அடுத்தது இந்த பிக்சல் இதில் அப்டேட்டை பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இதையும் செய்யுங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட்னு தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இவங்களோட டெலிகிராமில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து இதாக இருக்குது பாருங்கள். இப்போ எனக்கு இதில் வந்து 1 இருக்குது. ஸோ இது வந்து வெரிஃபை, இந்த டிக் இருந்தால் தான் நாங்கள் விட்ரோல் தருவேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட டாஸ்க்குகள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இது கிடைக்கும்ன்றாங்க. மொத்தம் 3 டாஸ்க் இருக்குது. இந்த ரிவார்டுக்குள்ளே வந்து எவ்ரிடே வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்குரிய கார்டு வந்து நான் எங்களோட சேனலில் கொடுக்குறேன்னா இந்த கார்டை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த இது வந்து எவ்ரிடே வந்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க காயின்ஸுகளை. ஓகே, அடுத்தது இதில் வந்து இந்த டாஸ்க் இருக்குது பாருங்கள். ரிவார்ட்ஸுக்கு பக்கத்துலேயே டாஸ்க்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி இதில் வந்து இவங்கள்ட்ட சொல்லியிருக்க சேனல்கள் இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த இதில் வந்து பாருங்கள், அவங்க டெலிகிராம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்றாலும் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகலாம். அடுத்து இதில் வந்து OKX வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து OKX வாலெட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா 1,10,000 பாயிண்ட்ஸ் கிடைக்குமென்றிருக்காங்க. இதில் ஸ்டார்ட்ன்றதை கொடுத்து, ஸோ இதில் வந்து கனெக்ட் நியூ வாலெட்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து OKX இருக்குது பாருங்கள். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா க்ரியேட் என் அக்கௌண்ட்ன்றது கீழே இருக்குது. உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா க்ரியேட்டை கொடுங்க. இருக்குதுன்னா எஸ் ஐ ஹேவ் இட்ன்றதை கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் டிபாசிட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதாவது USDT ERC20 வாலெட் அட்ரஸ். இதை வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சரி, உங்களுடைய OKX வாலெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அது என்ன மாதிரி இருக்குன்னு காட்டுறாங்க. ERC20 எத்திரியம் அட்ரஸ். ஸோ OKX எக்ஸ்சேஞ்சை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே தான் நம்மளோட வாலெட் இருக்கும். இதில் வந்து பாருங்கள், இது எக்ஸ்சேஞ்ச் மேலே இருக்கிறது இருக்குது, இது எக்ஸ்சேஞ்ச். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாலெட் வரும். ஸோ நான் இப்போ வாலெட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, வாலெட்ன்றதை கிளிக் பண்ணி வந்துட்டு இதில் வந்து பாருங்கள், இப்போ நான் இத்திரியம் அட்ரஸ் எடுக்கணும். ஸோ ETH என்ற அட்ரஸை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸை காப்பி பண்ணி கொண்டு வந்து போடுவீங்க. அதே இப்போ இது வந்து OKX மாதிரியே நீங்கள் பைபிட் எக்ஸ்சேஞ்சோ இல்லாட்டி மற்ற இதுகளையும் கொண்டு எத்திரியம்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ERC20 அட்ரஸ் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா காணும். ஓகே, ஸோ அவ்வளவுதான் இதில் இந்த ஒவ்வொரு விட்ரோவல் ப்ரொசீஜருக்குரியது. ஸோ இதில் அட்ரஸை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணினதுக்கு பிறகு ஓகே ஆகும். ஓகே, ஸோ அதுகளை செய்யுங்க. அடுத்தது வந்து இந்த ஃபைட்ன்றது பாருங்கள். இந்த ஃபைட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த ரெண்டம்ன்றது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி கேமை ப்ளே பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து மினிமம் ஒரு 13-14 லெவலாவது நீங்கள் கொடுக்கணும். இதில் அப்கிரேட்ன்றது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்கிரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு காயின்ஸ் கொஞ்சம் உங்களோட கட் ஆகினாலும் உங்களுக்கு வந்து அப்கிரேட் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் லெவலில் கூட்டிக்கொள்ளுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு 10-12 லெவலாவது இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இப்போ இதில் வந்து இந்த இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இதில் கேம் ப்ளே பண்ண வேண்டி வரும். ஸோ யாரோட கேமோ அந்த கேம் இருக்குது. ஸோ சவுண்டை கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரவுண்ட் வரும், அதை டச் பண்ணணும். ஸோ அதுதான் மிக முக்கியம். ஒரு 5 கேமாவது நீங்கள் இதில் வின் பண்ணணும். வின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸோ இதில் நான் லொஸ்ட்டாக இருக்கேன். பட் நீங்கள் இதில் ஒரு 5 கேமாவது வின் பண்ணணும். வின் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த டாஸ்க்லையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதன் மூலமாக தான் உங்களுக்கு அந்த க்ரீன் டிக் எடுக்கலும். ஓகே, ஸோ அந்த க்ரீன் டிக் எனக்கு இப்போ இன்னும் வரலை. ஸோ நான் இது கொஞ்சம் மினக்கடலை. ஸோ இனித்தான் இந்த க்ரீன் டிக் எடுக்கணும். ஸோ அதை எடுத்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு இதில் வந்து விட்ரோவல்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த பிக்சல் என்றதை மிஸ் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பைபிட்லேயும் வந்து ஒரு ஏர் ட்ராப் போகுது. அதே மாதிரி ட்ரஸ்ட் வாலெட்லேயும் இது ஏர் ட்ராப் மாதிரி விட்டு போய் கொண்டிருக்கு.
ஓகே, ஸோ மிஸ் பண்ண வேணாம். அடுத்தது எம்இஎஃப்ஐ என்று பாருங்கள். இதுவரையும் வந்து இந்த டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இதுவும் வந்து விரைவில் லிஸ்ட் ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காயினும் கொஞ்சம் இந்த கேம் மூலமாக வர்ற காயினும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரலாம் என்று சொல்லப்படுது. ஸோ மிஸ் பண்ண வேணாம். எவ்ரிடே இதில் டாஸ்க்குகள் வரும், அதுகளை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, எல்லா டீட்டெயிலும் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை விட மிக மிக முக்கியம், எங்களுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் தான் எல்லா டீட்டெயிலும் போடுவோம். ஸோ இதில் வந்து எல்லா அப்டேட்டும் வரும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஒவ்வொரு அப்டேட்டுகள், அதாவது இந்த மாதிரி அந்த இதுகள் இன்றைக்குரிய கார்டுகள், அடுத்தது ஹம்ஸ்டார் அப்டேட், ஹம்ஸ்டார் எவ்ரிடே கலெக்ட் பண்ண வேண்டிய கார்டுகள் டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து கொண்டிருக்கும். ஸோ உடனடியாக நீங்கள் எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்குது. ஸோ அதிலேருந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ அதன் மூலமாக உங்களோட ஏர்னிங்கை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெலிகிராம் இது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான இதுவும் எங்களுடைய இந்த டெலிகிராம் போட் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஆன்லைன் ஏர்னிங் சம்மந்தமான டீட்டெயிலும் இதில் வரும். மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனடியாக எங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ வீடியோவை கிளிக் பண்ணாமல் பார்த்தாக்களுக்கு அங்கே இருக்கும். எதுவும் டவுட் இருக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.